सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, जय गुरु राया। योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, जय गुरु राया। योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, जय गुरु राया। योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, जय गुरु राया। योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, जय गुरु राया। योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, जय गुरु राया। योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, जय गुरु राया। भगवान श्री योगी राम सूरत कुमार की जय। सर्वं योगी राम सूरत कुमारार्पणमस्तु। இந்த இனிய காலை பொழுது மறுபடியும் பகவான் நமக்கு ஒரு மணி நேரம் அவருடைய சக்தி மிகு சன்னதியில் எல்லோருமாக சேர்ந்து அவருடைய திவ்ய நாமத்தை சொல்வதற்கு அளித்த இந்த பேரருளை கொண்டாடி அவருக்கு நன்றி சொல்வோம். இன்றைக்கு பிக்ஷை பகவான் என்ற பிக்ஷுவிடமிருந்து என்ன பிக்ஷை விழுந்தது என்பதை பார்ப்போம். அன்றைக்கு சொன்னேன், ராபர்ட் ஸ்டார் என்பவர் கலிபோர்னியாவில் வாழ்ந்து கொண்டிருப்பவர். அவர் நிறைய பயணங்கள் செய்து ஐரோப்பிய பயணத்தின் பொழுது லீலோசுவிக் அவர்களுடைய மாணவி ஒருத்தியை தனக்கு ஐரோப்பிய மொழிகளில் தன்னுடைய உரைகளை எல்லாம் மொழிபெயர்த்து தர வேண்டும் என்பதற்காக அழைத்து அப்பொழுது தன்னுடைய அனுபவத்தை கூறினார். எப்படி பகவான் அவர் அங்கிருந்து செல்வதற்கு முன்பு தன்னுடைய கைகளினால் அவருடைய கையை கெட்டியாக பிடித்துக்கொண்டு தன்னுடைய கட்டை விரலினால் அவருடைய உள்ளங்கையில் அதை வளையம் மாதிரி போட்டுக்கொண்டே இருந்தார், தடவிக்கொண்டே இருந்தார். அப்பொழுது எப்படி காலத்தை கடந்த பேரானந்த ஒரு நிலைக்கு அவரை இட்டு சென்றார். அங்கு அவருக்கு கிடைத்த பேரானந்தமும் பெரு அமைதியும் எப்படி அவர் கூடவே இருந்து அவருடைய பலவிதமான எதிர்கால விபாசனா தியானங்களுக்கெல்லாம் உதவியது என்று பார்த்தோம். இன்றைக்கு மறுபடியும் அந்த மாதிரி ஒருவரை பார்ப்போம். ஆனால் இவர் சற்று வித்தியாசமானவர். அவரை போல் துறவிகளுடன் பர்மாவில் போய் துறவிகளுடன் இருந்து துறவி மடாலயத்தில் அவர்களுடைய செய்முறைகளை எல்லாம் பயிற்சி செய்தவர் அல்ல. இவரும் அந்த சமயத்தில் இளமையோடு இருந்தார். 1975ஆம் வருடம் இவர் பகவானை சந்திக்கும் பொழுது அப்பொழுது இவர் பகவானை அருணாச்சலேஸ்வரர் கோவிலுக்கு வாயில் உள்ள ஒரு வெண்கலக் கடையில், அந்த கடை காலியாக இருந்ததால் பகவான் ஒரு காலி பெஞ்சில்
உட்கார்ந்து கொண்டிருந்தார். இவர் அவரிடம் சென்ற பொழுது இவருக்கு ஏதோ ஒரு ஈர்ப்பு அவரை பார்த்த உடனேயே. அவருடைய கண்கள் அப்படி ஒரு தீட்சணியமாக இருந்ததாம், ஒளி மிகுந்து இருந்ததாம். ஆடைகளோ அதற்கு நேர்மாறாக அழுக்காக கிழிந்த ஆடைகள். அவருடைய உடல் அமைப்பு, அவர் தலையில் அலட்சியமாய் கட்டியிருந்த தலைப்பாகை, கையில் ஒரு கையில் அவர் ஒரு விசிறியை வைத்துக்கொண்டு சுழற்றி கொண்டே இருந்தார். இன்னொரு கையோ சதா ஜப்பத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தது. இவர் அவரை பார்த்தவுடனே ஒரு ஈர்ப்பினால் அவரிடம் சென்றவுடன் பகவான் அவருடைய இரு கைகளையும் பிடித்து இழுத்து வைத்துக்கொண்டு, ஓ, நீங்கள் வந்துவிட்டீர்களா என்று சொன்னார். இவர் சொல்கிறார், பகவானுடைய முகத்தில் ஒரு குறும்பு சிரிப்பு இருந்தது. அத்தோடு ஒரு ஒளி இருந்தது. அதன் பிறகு இவரும் அங்கேயே உட்கார்ந்து விட்டார். அது ஒரு கடை அல்லவா, அந்த கடையில் ஒரு மரத்தில் செய்யப்பட்ட கவுண்டர் என்று சொல்வோம் அல்லவா, ஏதாவது நாம் பைசா கொடுக்க வேண்டும் என்றால் அங்கு வாங்கிய வெங்கல சாமான்களுக்கு பைசா கொடுக்கும் பொழுது அந்த மரப்பலகையில் அந்த பக்கம் கடைக்காரன் நின்று கொண்டிருப்பார், இந்த பக்கத்திலிருந்து நாம் கொடுப்போம், அவர் வாங்கிக் கொள்வார். இவருக்கு பகவானை பார்த்தவுடன், அவரை கூப்பிட்டு உட்கார்ந்தவுடன் பெரும் மகிழ்ச்சியாக ஆகிவிட்டது. இருவரும் பல விஷயங்களை பற்றி பேசிக்கொண்டார்கள். அப்பொழுது அந்த விஷயத்தில் அதில் ஒன்று, யோகிகள் எப்படி வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் புகைப்பிடிப்பது. பகவான் சொன்னாராம், யோகிகள் புகைப்பிடித்தால் அது சாதாரண புகைப்பிடிப்பு அல்ல, அது ஏதோ ஒரு ஆன்மீக லட்சியத்துக்காக, ஆன்மீக குறிக்கோள் ஒன்றை உலக மக்களுக்காக ஆன்மீக குறிக்கோள் ஒன்றுக்காகத்தான் அவர்கள் புகைப்பார்கள். அதில் ஏதேனும் ஒரு காரணம், ஒரு லட்சியம், ஒரு குறி இருக்கும், குறிக்கோள் இருக்கும் என்று சொன்னார். உடனே இவர் கேட்டாராம், நீங்கள் இப்படி வேலை ஒன்றும் பார்க்காமல், உழைக்காமல், பிச்சை எடுத்து சாப்பிடுகிறீர்கள், உங்களுடைய கடமையிலிருந்து, உங்களுடைய கர்மாக்களிலிருந்து நீங்கள் தப்பித்து வேறு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு மற்றவர்களை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்றெல்லாம் மக்கள் நினைக்க மாட்டார்களா என்று இவருக்கு தோன்றி கேட்டார். உடனே பகவான் அவரை பார்த்தார், ஆழமாய் பார்த்தார், ஒரு புன்சிரிப்போடு சொன்னார், இந்த உலகத்தில் செய்ய வேண்டிய வேலைகள் எத்தனையோ இருக்கிறது. உலகம் என்று சொன்னார், அந்த பிரபஞ்சத்தில் நாங்கள் செய்ய வேண்டிய வேலைகள் நிறைய இருக்கிறது. அப்படி நாங்கள் செய்யும் வேலைகள் இந்த உலகத்தின் போக்கையே மாற்றக்கூடிய விளைவுகளை உண்டு பண்ணக்கூடிய, கடவுளுடைய இச்சை என்னவோ, கடவுளுடைய சங்கல்பம் என்னவோ அதை செய்வதற்கு அவர் சில ஆன்ம சக்தி உடையவர்களை இந்த பூமிக்கு அனுப்புகிறார். அவர்கள் மூலமாக தன்னுடைய சங்கல்பத்தை நடத்தி கொள்கிறார். அதனால் இவர்களுக்கு இந்த உலகத்தில் செய்யக்கூடிய பல வேலைகள் இருக்கின்றன. இவை இந்த உலகின் நிகழும் நிகழ்ச்சிகளுடைய போக்கையே மாற்றக்கூடியவை. இதன் விளைவுகள் மாறி அமைவதற்காக சில வேலைகளை எல்லாம் செய்ய வேண்டியிருக்கும் என்று சொன்னவுடன் அவர் கேட்டாரா, நீங்கள் எப்படி இந்த உலகத்தினுடைய போக்கை மாற்றுவீர்கள், இந்த உலகத்தில் உள்ள நிகழ்ச்சிகளை மாற்றி அமைப்பீர்கள்
எப்படி நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவீர்கள் இந்த வேர்ல்ட் அஃபேர்ஸ், இந்த உலக விஷயங்களை எல்லாம் நீங்கள் எந்த விதமாக ஒரு பாதிப்பை கொடுப்பீர்கள் என்று கேட்டாராம். பகவான் இவ்வளவு பேசியதே எவ்வளவு பெரிய அருள். உடனே பகவான் சொன்னாராம், ஒரு பெரிய மகாத்மா, a great master, அவர் இந்த பிச்சைக்காரனை எடுத்துக்கொண்டு கடவுளுடைய இச்சைக்கு, கடவுளுடைய சங்கல்பத்திற்கு இவன் வேலை செய்வதற்கு அருளினார் என்று சொன்னார். வேலை செய்யும் கடவுளுடைய சங்கல்பத்திற்கு வேலை செய்யும் விதமாக இவனை மாற்றி அமைத்தார் என்று சொன்னார். நான் ஆங்கிலத்திலிருந்து மொழிபெயர்ப்பு செய்து அப்படியே மனதிற்குள் செய்து கொண்டே வருகிறேன். எண்ணங்கள் ஆங்கிலத்தில் இருப்பதால் அவ்வப்பொழுது அதை நான் மொழிபெயர்ப்பு செய்து வருகிறேன். இதை சரியாக சொல்வதற்கு முயற்சி செய்கிறேன். என் தந்தை ஒருவர், தந்தை என்று சொல்லவில்லை, இந்த இடத்தில் ஒரு பெரிய கிரேட் மாஸ்டர் இந்த பிச்சைக்காரனை எடுத்துக்கொண்டு இவனை மாற்றி தந்தைக்காக வேலை செய்ய வைத்தார் என்ற மாதிரி பகவான் சொல்கிறார். இதை எழுதியவர் சொல்கிறார், அவர் பப்பா ராம்தாஸ் என்று பெயரை சொல்லவில்லை, ஆனால் அவரைத்தான் குறிப்பிடுகிறார் என்று. இந்த இடத்தில் எனக்கு ஒரு வித்தியாசமான எண்ணம் வந்தது. ஏனென்றால் நான் பகவான் சொல்ல கேட்டிருக்கிறேன், ஸ்ரீ அரபிந்தோ அவர்களுடைய கொள்கைகள் பகவானை மிகவும் கவர்ந்தன. உண்மை, பப்பா ராம்தாஸ் அவர்கள் இவரை ராமநாமத்தில் தீட்சை கொடுத்து இந்த பிச்சைக்காரன் 1952 பப்பா ராம்தாஸ் அவர்களுடைய திருவடி தாமரைகளில் இறந்து விட்டார் என்று சொன்னார் பகவான். அது சத்தியம். பப்பா ராம்தாஸ் இவர்களை, உங்களுக்கு ஒரு பெரிய வேலை இருக்கிறது, நீங்கள் உலகம் என்னும் காட்டிற்குள் சென்று அந்த வேலையை நீங்கள் செய்தாக வேண்டும் என்று இவரை அனுப்பிய பிறகு ஸ்ரீ அரபிந்தருடைய கொள்கைகள் இவரை எப்பொழுதுமே ஈர்த்து கொண்டிருந்தார். அவர் இந்த உலகத்தையே மாற்றி ஒரு பெரிய லட்சியத்தை வைத்துக் கொண்டிருந்தார். இந்த உலகத்து ஜனங்களுடைய எண்ணப்போக்கை மாற்றி அவர்களை இப்பொழுது இருக்கும் நிலையிலிருந்து ஒரு நிலையாவது மேலே எடுத்துச் செல்ல வேண்டும். உலக மக்கள் மொத்த அனைவரையும் இதைவிட ஒரு உயர்ந்த உணர்வு நிலைக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்பதற்காக பாடுபட்டுக் கொண்டிருந்தார். அவருடைய சமாதிக்கு பிறகும் அவர் பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார். இது பகவானை மிகவும் ஈர்த்தது. பகவானை சொல்லியிருக்கிறார், அரவிந்தருடைய இந்த கொள்கை, இந்த முயற்சி இந்த பிச்சைக்காரனை மிகவும் ஈர்த்தது என்று. அந்த முயற்சியில் தான் பகவான் ஈடுபட்டிருக்கிறார். அதாவது இறைவனுடைய கைகளில் ஒரு கருவியாய் இந்த உலகத்தில் உள்ள பெரிய பெரிய விஷயங்களை எல்லாம் மாற்றுவதற்காக, இந்த உலகத்தின் போக்கை மாற்றி அவர்களுடைய உணர்வு நிலையை இன்னும் சற்று மேலே தூக்கி வைக்கும் அந்த பேரருளை இவர்கள் முயற்சித்து செய்து வருகிறார்கள். அதனால் இவர் ஸ்ரீ அரவிந்தரையும் குறிப்பிட்டிருக்கலாம். ஏனென்றால் பகவான் சொல்கிறார், எனக்கு 3 குருமார்கள். ஸ்ரீ அரவிந்தர் ஆரம்பித்து வைத்தார், ரமணர் அதை தொடர்ந்து நடத்தினார், பப்பா ராம்தாஸ் அதை முடித்து விட்டார்கள். பகவான் இந்த மாதிரி சொன்னவுடன் அந்த வெளிநாட்டுக்காரர் மிகவும் ஆச்சரியத்தோடு அவரை பார்த்தார். இறைவனுடைய சங்கல்பத்தை இவர்கள் செய்து உலக விஷயங்களை, உலகின் போக்கை மாற்ற வல்லவர்கள் என்று தெரிந்து கொண்டார். இதை இவர் எப்படி செய்கிறார் என்ற எண்ண ஓட்டத்தில் ஆழ்ந்து போனார் அவர் இந்த வெளிநாட்டில். உடனே பகவான் அந்த இடத்தில் ஒரு ஈ பறந்து கொண்டிருந்தது.
இவரை உற்று நோக்கினார், கூர்ந்து நோக்கினார். உங்களுக்கு அறிய ஆவலாயிருக்கிறது அல்லவா, இது எப்படி சாத்தியம் என்று நினைக்கிறீர்கள் என்று சொல்லி பட்டென்று அந்த ஈயை அடித்தார். அடுத்த நிமிடம் அந்த மரப்பலகையில் அந்த ஈ அடிபட்டு விழுந்தது. அந்த விழுந்த இடத்தில் அந்த கரை கூட இருந்தது. அதனுடைய ஒரு சிறகானது அதனுடைய வயிற்றின் அடிபாகத்தில் சென்று ஒட்டிக்கொண்டது. அது இறந்து விட்டது. அந்த வெளிநாட்டவர் பால் வில்லியம் ராபர்ட்ஸ், அவர் அதை பார்த்தார். இவர் என்ன செய்கிறார், ஒன்றும் புரியவில்லையே, இவர் இந்த மாதிரி செய்துவிட்டாரே என்று ஒரு வருத்தத்தோடு அவரை பார்த்தார். உடனே பகவான் சொன்னார், இப்போ நீங்கள் கேட்டீர்கள் அல்ல, உலகின் போக்கை எப்படி மாற்ற முடியும், எப்படி நீங்கள் இந்த ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி விளைவுகளை ஏற்படுத்துவீர்கள் என்று கேட்டீர்கள் அல்லவா என்று சொல்லிவிட்டு அந்த இறந்து போன அந்த ஈயை ஒரு சிறகினால் தூக்கி அதை இவருடைய உள்ளங்கையில் வைத்தாராம். அந்த ராபர்ட்ஸ் அவர்கள் அதை கையில் வைத்துக் கொண்டு உற்று நோக்கினார். அது நன்றாக அடிபட்டு இறந்து விட்டிருந்தது. இது இறந்து விட்டதா என்று கேட்டார் பகவான். ஆமாம், இறந்து விட்டது. சரி, இங்கே வையுங்கள் என்று சொன்னார். உடனே அதே இடத்தில் அதை அவர் வைத்தார். பகவான் சற்று தள்ளி நின்று கொண்டார். 2-3 அடிகள் தள்ளி நின்று கொண்டார். பிறகு கையை உயரை தூக்கி அதை கூர்ந்து கவனித்தவாறே இப்படியும் அப்படியும் மாற்றினார். அவருடைய பகவானுடைய மூச்சானது சற்று வேகமாக வர ஆரம்பித்தது. அவர் கையை ஆசீர்வதித்தபடி நின்று கொண்டிருந்தார். அவருடைய மூச்சு காற்று வேகமாக வர ஆரம்பித்தது. அது வேகம் அதிகரித்து கொண்டே போய் ஒரு நிலையில் அப்படியே ஸ்டில்னஸ் என்று சொல்வார்கள் அல்லவா, அசைவற்று பகவான் நின்று விட்டார். அந்த மாதிரி அவருக்கு சில வினாடிகள் அவர் நின்ற பிறகு அந்த அடிப்பட்ட ஈ இருந்ததல்லவா, அதன் அருகே சென்றார். இப்பொழுது பாருங்கள் என்றார். அந்த இறந்து போன ஈ சில வினாடிகளில் ஒரு அசைவு ஏற்பட்டது. அதன் பிறகு லேசாக படபடுத்தது. அதன் பிறகு பறந்து ஒளியே விட்டது. ஒரு இறந்து போன ஈயை அவர் எப்படி உயிர்ப்பித்தார்? அவருடைய கையை தூக்கி அவருடைய மூச்சை அவர் ஏதோ செய்தார். அவருடைய மூச்சுக்காற்று வேக வேகமாக வந்தது. அதன் பிறகு அவர் அசைவற்று நின்று போனார். அந்த அசைவற்று நின்று போன சமயத்தில் ஏதோ ஒன்று பகவானிடமிருந்து வந்து அந்த அடிபட்ட ஈக்குள், அந்த இறந்து போன ஈக்குள் புகுந்து சிறிது நேரத்தில் அதை உயிர்ப்பித்தது. அது பறந்தே போயிட்டு உடனே அவர் கேட்டார், ராபர்ட்ஸ் கேட்டார், இது எப்படி சாத்தியம், நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று கேட்டார். உடனே பகவான் சொன்னார், இது ஒரு சின்ன ஈ, இதற்கு ஒரு லைஃப் ஃபோர்ஸ், ஒரு ஈயினுடைய உயிருக்கு அதனுடைய பிராணன் குறைவாகவே இருக்கும், பிராணசக்தி. அதற்கு சிறிதளவு பிராணசக்தி செலுத்தினால் அது எளிதாக உயிர் பெற்றுவிடும். இந்த பிச்சைக்காரன் அந்த பிராணசக்தியை அதற்குள் செலுத்தினார். அது உயிர் பெற்று எழுந்துவிட்டது. சிறிதளவு பிராணசக்தி செலுத்தினாலே போதும், இது உயிர் பெற்றுவிடும் என்று சொல்லி தன்னுடைய பிராணசக்தியினால் எப்படி எல்லாவற்றையும் மாற்ற முடியும் என்று காண்பித்தார். பகவான் சொன்னார், இந்த உலகம் முழுவதும்
இந்த பிராணசக்தியானது நிரம்பி இருக்கிறது. இந்த பிராணசக்தியை இயக்கி நம்மால் உலகில் உள்ள நடக்கும் விஷயங்களின் போக்கை மாற்ற முடியும். நமக்கு வேண்டிய கடவுளுக்கு உகந்த விளைவுகளை நம்மால் உண்டு பண்ண முடியும். ஆனால் கடவுளின் கைகளில் மட்டுமே கருவியாக இருந்து இதை இயக்க வேண்டும். இதில் சுயநலம் எதுவும் இருக்கக்கூடாது. சுயநலம் இருப்பவர்கள் கருவியாக இருக்க முடியாது. இறந்து போன ஈகோ என்று சொல்கிறோம் அல்லவா, அகங்காரம், சுயநலம் இறந்து போனவர்கள் மட்டுமே இந்த மாதிரியான பெரிய தொழிலை எடுத்து செய்ய முடியும். இது கடவுளின் கைகளிலே கருவியாக மட்டுமே செய்ய முடியும் என்று காண்பித்தார். இவ்வளவு பெரிய விஷயம். இதையெல்லாம் இப்படி அவர் பகவான் யாருக்கும் எடுத்து சொன்னதில்லை, எடுத்து காண்பித்ததும் இல்லை. அந்த ராபர்ட்ஸ் அவர்கள் இதையெல்லாம் எழுதியிருக்கிறார். அதில் இன்னொரு வேடிக்கை என்றால் என்னவென்றால், அவரை கூப்பிட்டு நீங்கள் போகலாம், நீங்கள் அடுத்து என்ன செய்ய இருக்கிறீர்கள் என்று கேட்ட உடனே அவர் சொன்னாராம், நான் மலை மேலே ஏற விரும்புகிறேன் என்று. உடனே பகவான், மலையில் ஏற வேண்டாம், நீங்கள் மலையை சுற்றி வாருங்கள் என்று சொன்னார். நீங்கள் பிரதட்சிணம் பண்ணுங்கள் என்று அன்றைக்கு ஒரே வெயில், கடுமையான வெயில். அந்த கடுமையான வெயிலில் இவர் சொன்னார் என்று பிரதட்சிணம் செய்ய ஆரம்பித்தார் ராபர்ட்ஸ். மிகவும் களைப்புற்றார். அந்த வெப்பம் அவரை மிகவும் தாக்கியது. எப்படியோ தன்னை சமாளித்துக் கொண்டு அவர் அதை முடித்தார். முடித்த பிறகு அவர் தான் இறந்து விடுவோம் என்று கூட தோன்றியதாம். அத்தனை களைப்பு, அத்தனை உடலில் எக்ஸாஸ்ஷன் என்று சொல்வார்கள் அல்லவா, எல்லா சக்தியும் போன நிலை. ஒரு 12 சோடா குடித்தார் அவருக்கு பிறகு என்று அவர் நகைச்சுவையோடு சொல்வாராம். அதன் பிறகு அன்று சாயந்தரம் திரும்பவும் பகவானிடம் வந்து, நீங்கள் என்னை பிரதட்சிணம் போகச் சொன்னீர்கள், வெப்பம் மிகவும் அதிகமாக இருந்தது, அந்த வெப்பத்தினால் அடிபட்டேன், நான் மிகவும் களைப்புற்றேன், டீஹைட்ரேட் ஆகிவிட்டது, என் உடலில் இருக்கும் தண்ணியெல்லாம் காய்ந்து விட்டது, இப்பொழுது நான் மிகவும் களைப்புற்று ஒரு 10-12 சோடாக்களை நான் விழுங்கும் அளவுக்கு ஒரு நிலை ஏற்பட்டு விட்டது என்று சொன்னார். உடனே பகவான், நிறைய வெயில் இருந்திருக்கும், நீங்கள் கஷ்டப்பட்டு போயிருந்திருப்பீர்கள் என்று ஏதோ கண்டுபிடித்தது போல் சொன்னார். இவருக்கு ஒரே ஆச்சரியம். உங்களுக்கு இத்தனை விஷயங்கள் தெரிந்திருக்கும் பொழுது என்னை ஏன் இப்படி அனுப்பினீர்கள் என்று சற்று உணர்ச்சியோடு கேட்டார். உடனே என்ன பகவான் என்ன பதில் சொன்னார்? இந்த பிச்சைக்காரன் சொல்வதையெல்லாம் யார் கேட்கிறார்கள் என்றார். அதை அவர் பின்னாடி அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருந்தார். அவர் சொல்வதை யாருமே கேட்பதில்லை என்பதை நிறைய வாட்டி சொல்லியிருக்கிறார். அதிலும் ஒன்று சொல்வார் பகவான், பெண்கள் சற்று தேவலை சொன்ன விஷயத்தை ஒரு பயந்த சுபாவத்தோடு இருப்பதனால் அவர்கள் சொன்னபடி கேட்டு விடுவார்கள். ஆண்களை கேட்க வைப்பது மிகவும் கஷ்டம் என்று சொன்னார். வெரி டிஃபிகல்ட் டு மேக் எ மேன் ஒபே, பட் இட் இஸ் ஈஸியர் வித் விமன் என்று சொன்னார். ஆக இப்படி சொன்ன பிறகு பகவான் அவர் சொன்னாராம், நான் மறுநாள் இந்த திருவண்ணாமலை விட்டு செல்ல இருக்கிறேன் என்று ராபர்ட்ஸ். உடனே பகவான் சொன்னாராம், உனக்கு இந்த பிச்சைக்காரனுடைய பெயர் ஞாபகம் இருக்கிறதா என்று. அதன் பிறகு தன்னுடைய பெயரை சொல்லி யோகிராம் சிவகுமார் என்று சொல்லி அதை 9 தடவைகள் அவரை திரும்ப திரும்ப சொல்ல வைத்தார். அதன் பிறகு அவர் சொன்னாராம், நீ பின்னால் இந்த பிச்சைக்காரனை பற்றி எழுதும் பொழுது உண்மை மட்டும் எழுது என்று சொன்னார். இவருக்கு ஒரே ஆச்சரியம். இவருக்கு எழுத்தாளராக ஆக வேண்டும் என்ற ஆசையும் இல்லை, தான் அப்படி ஆகும் என்பதெல்லாம் அவருக்கு ஒரு தூரத்து விஷயமாக இருந்தது. அதனால் இவர் ஏதோ சொல்கிறார் என்று கேட்டுக்கொண்டு போனார். ஆனால் சில வருடங்களுக்கு பிறகு
அவர் பெரிய ஒரு டிஸ்டிங்விஷ்டு ரைட்டர், எல்லோரும் பாராட்டக்கூடிய, எல்லோரும் மிகவும் விரும்பி படிக்கும் புத்தகங்களை எழுதும் பெரிய திறமை பெற்றவராக இருந்தார். இவர் எழுதிய ஆத்மாவின் சாம்ராஜ்யம், ஆத்மாவின் பேரரசு என்ற ஒரு புஸ்தகம் மிகவும் பிராபல்யமாக ஆகிவிட்டது. அதில் இவர் தன்னுடைய 1900 அவருடைய பயணங்கள், இந்தியாவில் அவர் மேற்கொண்ட பயணங்கள், அவர் சந்தித்த மகாத்மாக்கள் எல்லோரையும் பற்றி எழுதியிருக்கிறார். 70களில் அவர் இந்தியாவுக்கு வந்தது. அதன் பிறகு 90களில் அவர் இந்தியாவுக்கு வந்தது. அப்பொழுது என்னென்ன நடந்தது, யார் யாரை சந்தித்தார்கள் என்று. அதில்தான் 1975ஆம் வருடம் திருவண்ணாமலையில் தனக்கு நேர்ந்த அனுபவங்களை அவர் எழுதியிருக்கும் பொழுது நம்முடைய பகவானையும் குறிப்பிட்டு எழுதியிருக்கிறார். இந்த முழு நிகழ்ச்சியையும் அவர் அதில் விவரித்திருக்கிறார். அவருக்கு ஒரே ஆச்சரியமாம். பின்னால் அவர் எழுத ஆரம்பித்த போது அன்றைக்கு பகவான் சொன்னார், அன்றைக்கு யோகிராம் சுரத்குமார் திருவண்ணாமலையில் சொன்னாரே, நீ எழுதப் போகிறாய், நீ எழுதும் பொழுது இந்த பிச்சைக்காரனை பற்றி எழுதும் பொழுது உண்மையை மட்டும் எழுது என்று சொன்னார். அதனால் அதை அவர் குறிக்கோளாக கொண்டு அப்படியே புத்தகம் எழுதினார். இப்படி நாம் பல விஷயங்களை பலரிடமிருந்து கேட்கிறோம். இவையெல்லாம் மிகவும் ரேர், அரியதொரு விஷயம். இது எனக்கு ஒரு அனுபவம் நேர்ந்தது. சுதாமாவில் ஒரு முறை அங்கு இருக்கும் நெல்லிக்காய் மரத்தடியில் பகவான் ஒரு நாற்காலியில் அமர்ந்திருந்தார். அவர் தன்னுடைய இறை பணியை செய்து கொண்டே இருந்தார். மிகவும் மௌனமாக இருந்தார். அவருடைய காலடியில் சற்று தள்ளி தரையில் நான் அமர்ந்திருந்தேன். அப்பொழுது எங்கிருந்தோ ஒரு மிகவும் அழகான பல வண்ணங்களை கொண்ட ஒரு வண்ணத்து பூச்சி அந்த நெல்லிக்காய் மரத்தில் இருந்த இந்த பூக்களை சுற்றி சுற்றி வந்தது. அந்த கிளைகளை எல்லாம் சுற்றி சுற்றி அப்படி ஒரு உயிர் துடிப்போடு அத்தனை ஒரு அழகாக அது அந்த இடத்திலேயே மீண்டும் மீண்டும் சுற்றி சுற்றி வந்தது. அது என்னை ஈர்த்தது. நான் அதையே வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தேன். திடும் என்று அது அப்படி சுற்றிய பொழுது ஒரு கிளையில் மோதி அடிபட்டு கீழே விழுந்து இறந்து விட்டது. அப்பொழுது நான் நினைத்தேன், சில நிமிடங்களுக்கு முன்னால் அத்தனை ஒரு உயிர் துடிப்பு, அத்தனை ஒரு சக்தி, எப்படி அது அழகாக பறந்து 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 எப்பேற்பட்ட காட்சியாக அது எனக்கு தெரிந்தது. இந்த சில நிமிடங்களில் இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நேர்ந்து அது கீழே விழுந்து இறந்து விட்டது. பரிதாபமாக இருந்தது. அதுவும் நசுக்கப்பட்டிருந்தது. கிட்டத்தட்ட எப்படி இந்த ஈயானது விழுந்து செத்திருந்ததோ, பகவான் அடித்த போது எப்படி விழுந்திருந்தது, அதே போல் இந்த மரக்கிளையில் தானாகவே அடிபட்டது. கீழே விழுந்து நசுங்கி போய் அதன் உள்ளே இருந்து ஏதோ ஒன்று வெளியே வந்து எறும்புகளும் கூட ஆரம்பித்து விட்டன. நான் மிகவும் வருத்தத்தோடு அதை பார்த்து கொண்டிருந்தேன். இதுதான் மாயை போலும். ஒரு நிமிடம் உயிர் திடிப்போடு சுற்றி சுற்றி அப்படி வளைய வந்து கொண்டிருந்தது. அடுத்த நிமிடம் உயிரற்று இப்படி கிடக்கிறது. இது எப்பேற்பட்ட மாயை! இவருடைய சன்னதியில் கூட இந்த மாயையானது இப்படி நடனமாடுகிறது என்றெல்லாம் நினைத்து சிந்தித்துக் கொண்டே இருந்தேன், வியந்து கொண்டிருந்தேன். அப்பொழுது பகவான் என்னை பார்த்து, என்ன தேவ்கி என்று கேட்டார். நான் சொன்னேன், பாருங்கள் பகவான், இத்தனை அழகாக இருந்தது, இத்தனை நேரம் அதை நான் பார்த்து கொண்டே இருந்தேன். உங்கள் முன்னால் இந்த வண்ணத்து பூச்சி இப்படி வட்டமிடுகிறதே என்று நினைத்து சந்தோஷப்பட்டுக் கொண்டிருந்தேன். அதற்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் இது என்று. அடுத்த நிமிடம் இப்படி ஆகிவிட்டது, அசம்பாவிதம் போல் என்று சொன்னவுடன், ஓ அந்த மாதிரி என்று சொன்னார். பிறகு அதையே சற்று நேரம் உற்று நோக்கினார். இந்த ராபர்ட்ஸ்கிடம் அந்த கையை சற்று அகல் தள்ளி வைத்துக் கொண்டு ஆசீர்வதிப்பது போல் நின்று கொண்டு மூச்சு காற்றை வேகமாக விட்டு பிறகு ஒரு ஸ்டில்னஸ் வந்து அதன் பிறகு அதை எழுப்புகிறார். இங்கே ஒன்றுமே செய்யவில்லை. ஓ அது அந்த மாதிரி என்றார். அதை உற்று பார்த்தார். அவர் உற்று பார்க்கிறாரே என்று நானும் அதை பார்த்தேன். அந்த நேரத்தில்
பகவான் வெறுமை பார்த்தார், அவ்வளவுதான். அடுத்த நிமிடம் அந்த திரவம் காணாமல் போய்விட்டது. அந்த அடிபட்டு அப்படியே எறும்புகள் சுற்றி நின்று கொண்டிருந்தன. அதில் ஒரு அசைவு ஏற்பட்டது. அதன் பிறகு அந்த சிறகுகள் படபடவென்ற சத்தம். அடுத்த நிமிடம் அந்த வண்ணத்து பூச்சி அதே உயிர் துடிப்புடன் பறந்து ஓடிவிட்டது. கிட்டத்தட்ட அதே நிகழ்ச்சி தான். ஆனால் அங்கு பகவான் அதை வேறு விதமாக செய்து காண்பித்தார். இங்கே எதுவுமே இல்லை, எந்த டெமான்ஸ்ட்ரேஷனும் இல்லை. அந்த மாதிரி தேவகி என்று அதை பார்த்தார், அவ்வளவுதான். அது உயிர் துடிப்பு பெற்று உயிர் பெற்று பறந்து ஓடிவிட்டது. இந்த பகவானால் செய்ய முடியாதது எதுவும் கிடையாது. அவர் தன்னை இறைவனுடைய கைகளில் வெறும் கருவி, அழுக்கு பிச்சைக்காரன், இந்த பிச்சைக்காரன் எதற்கும் லாயக்கில்லாதவன் என்றெல்லாம் சொல்லுவார். எவ்வளவு தூரம் தன்னை தாழ்த்தி கொள்ள முடியுமோ அத்தனை தூரம் தன்னை தாழ்த்தி கொண்டு தந்தையின் அருள் தந்தையின் அருள், தந்தைதான் எல்லாம் செய்கிறார் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் அந்த பகவான் நமக்கு அவரே தந்தையாகத்தான் தெரிகிறார். அவருடைய அருளாகத்தான் எல்லாவற்றையும் பார்க்கிறோம். அந்த பகவான் இதோ நம் கண்முன்னே நின்று கொண்டிருக்கிறார். அதே மாதிரி கையை உயர்த்தி ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். அவர் சொன்னார் அல்லவோ, ஒரு குறும்பு புன்சிரிப்பு என்று. அந்த மாதிரியான ஒரு சிரிப்பு இவருடைய முகத்தில் திகழ்கிறது. அவர் கையில் இருந்து அந்த பிராண துடிப்பு, அந்த பிராண சக்தியானது வந்து கொண்டே இருக்கிறது. பிரபஞ்ச விஷயங்களை மாற்றக்கூடிய ஆற்றல் பெற்ற சக்தி அது. நாம் பகவானிடம் வேண்டிக் கொள்வோம். இன்றைய இந்த சூழ்நிலையில் சற்று தேறி வருகிறார் போல் தோன்றுகிறது. அந்த மாதிரியாக நமக்கு செய்திகள் வருகிறது. ஆனாலும் பகவானிடம் முற்றிலும் ஒழிய வேண்டும். தங்களிடம் மீண்டும் 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 கோடி முறை வேண்டிக் கொள்கிறோம். தாங்கள் உடனடியாக குறுக்கிட்டு இந்த கொடிய நோயின் பிடியிலிருந்து இந்த உலகத்தை விடுவித்து மீண்டும் சகஜ நிலைக்கு திருப்ப வேண்டும். மக்கள் மனத்தில் உள்ள பயம், எதிர்மறை எண்ணங்களை எல்லாம் அகற்ற வேண்டும். பரவிக்கொண்டிருக்கும் வியாதிகளை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும். இந்த நோயின் பாதிப்பில் இருப்பவர்களுக்கு வேண்டிய எல்லா வசதிகளும் கிடைத்து அவர்கள் உடல் நலம் தேறி ஆஸ்பத்திரியிலிருந்து அவர்கள் வீட்டுக்கு திரும்ப வேண்டும். தடுப்பூசிகளில் தாங்கள் நுழைந்து இந்த கிருமிகளை ஒட்டுமொத்தமாய் அழிக்க வேண்டும். இந்த போர்கள், இது ஒரு போர் தானே, இந்த போர்க்களத்தில் இறங்கி தங்களை தியாகம் செய்த வண்ணம் போராடி கொண்டிருக்கும் அத்தனை வீரர்களுக்கும் அத்தனை தவசிகளுக்கும் தாங்கள் ஒரு பெரிய பாதுகாப்பை கொடுத்து எல்லாவித நலனையும் அருள வேண்டும். பொருளாதாரத்துக்கு ஒரு ஏற்றத்தை கொடுக்க வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேல் தங்களுடைய திருநாமத்தை நீங்கள் சொன்னீர்கள் அல்லவா, பால் வில்லியம் ராபர்ட்ஸ், ஒரு கனேடியன் ரைட்டர், அவர் ரினவுண்ட் கனேடியன் ரைட்டர். அவர் ரைட்டராக போகிறார் என்பதையும் தாங்கள் குறிப்பால் உணர்த்தி, எப்படி உன்னுடைய ரைட்டிங்கில் எல்லாம், உன்னுடைய எழுத்துக்களில் எல்லாம் உண்மை பழிச்சிட வேண்டும் என்ற ஒரு கருத்தையும் சொல்லி உங்கள் பெயரை கொடுத்து 9 முறை அதை உச்சரிக்க வைத்து அருளாட்சி செய்து அனுப்பினீர்கள். தாங்கள் எங்களுக்கும் ஒரு பேரருள் செய்து தங்களுடைய நாமத்தை விடாமல் உச்சரிக்கும் அந்த தன்மை எங்களுக்கு வர வேண்டும். தங்கள் கைகளில் மட்டுமே ஒரு சிறந்த எஃபிஷியன்ட் கருவியாக நாங்கள் செயல்பட வேண்டும். தங்கள் பேர் அருளினால் எங்கள் மனம் தூய்மையாகி எல்லாவற்றிலும் தங்களுடைய இருப்பையும் தங்களுடைய கருணையை மட்டுமே பார்க்கும் பெருநிலை எங்களுக்கு வர வேண்டும் என்று ஆத்மார்த்தமாய் மீண்டும் மீண்டும் வேண்டிக் கொள்கிறோம். ஜெய யோகநாதன். योगी राम सूरत कुमार